கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துடைய 2வது பகுதி பாருங்க. உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் கண் காண சிறையிருப்பை திருப்புவேன். நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிற அந்த சிறையிருப்பு, எந்த விதமான சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இனிமேல் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. அந்த நேரத்தில் அவருடைய டைம் வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவருடைய கண்கள் என்ன செய்கிறதாம், பூத்து போகிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறத நம்மளால் பார்க்க முடியும் சங்கீதத்தில். ஒருவேளை கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்து உங்கள் கண்கள் பூத்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அதே கண்கள் காண உங்களுடைய சூழ்நிலையை மாற்றப் போகிறார். உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலையையும் ஒரு ரட்சிப்பையும் ஒரு மீட்பையும் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக செய்து முடிக்கப் போகிறது. ஆமென். கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்ய போகிறது. அவருடைய வலதுகரத்தினால் உங்களுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையையும் தேவன் தந்து நீங்கள் இப்போ இருக்கிற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து கர்த்தர் எப்படி வைக்க போகிறாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார் பாருங்க. சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆமென். அப்போ சிறையிருப்பை திருப்பி விடுதலையை கொடுப்பது மட்டுமல்ல, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நான் கர்த்தர் நம்மளை கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கப் போகிறேன் என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ 2 வாக்குகள். பூத்து போயிருக்கிற உங்கள் கண்கள் காண கர்த்தர் என்ன செய்ய போகிறார், சடுதியாய் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பப் போகிறார். எப்படி யோசேப்புடைய சிறையிருப்பு சடுதியாய் திருப்பப்பட்டதோ அதே போல உங்களுடைய சிறையிருப்பு சடுதியாய் திருப்பப்பட போகிறது. எப்படி யோசேப்பு சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்ட உடனேயே, சிறையிருப்பிலிருந்து விடுதலையான உடனேயே யோசேப்புக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது, கனம் கொடுக்கப்பட்டது, ஆளுநர் என்ற பதவி கொடுக்கப்பட்டது, சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக யோசேப்பை கர்த்தர் வைத்தது போல உங்களுக்கும் சடுதியாய் சிறையிருப்பு திரும்பின உடனேயே கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காத்திருப்புக்கு ஒரு ரிவார்டாக கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகாய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, ஆண்டவரே, பூத்து போயிருக்கிற கண்களோடு இருக்கிற உமக்காக காத்திருந்து ஆண்டவரே, பூத்து போயிருக்கிற கண்களோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண நீர் சிறையிருப்பை திருப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சிறையிருப்புகளை இன்றைய தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவது போல் நீர் சிறையிருப்புகளை திருப்புகிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு உமது வலதுகரத்தினால் ரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையும் நீர் கொடுத்து பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நீர் ஆண்டவரை செப்பா உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற உம்முடைய தயவுக்காக உமக்கு கோடி கோடியாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.